சார்பில் மை டிவிக்கு இன்னும் உறுப்பினர் சேர்க்கை செயலிய அவங்களுடைய சென்னையில உள்ள கட்சி அலுவலகத்துல தாவிகவனுடைய தலைவரான விஜய் அவர்களை தொடங்கி வச்சாரு. அப்போ பேசின விஜய் அவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றுல 1967 1977 ஆண்டு தேர்தலை போல வருகின்ற 2026 ஆண்டு தேர்தலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்த போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த இரண்டு தேர்தலிலுமே புதிதாக வந்த கட்சிகள் தான் அரசியல் பலம் செல்வாக்கு பலம்னு எல்லாத்தையுமே முறியடிச்சு மாபெரும் வெற்றியை கண்டாங்கன்னும் இந்த இடத்துல தாவேக தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அந்த இரண்டு கட்சிகளுமே வீதிக்கு வீதி மக்களுக்கு மக்கள் நேரடியா போய் சந்திச்சதுனால மட்டும்தான் அந்த மாபெரும் வெற்றி சாத்தியமாச்சுன்னு குறிப்பிட்டிருந்தாரு. மேலும் அண்ணா சொன்னது போல மக்களை நேரடியா போய் பாரு, மக்களுக்கு என்ன வேணும்னு கேளு, மக்களோட சேர்ந்து திட்டமிடு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் அந்த தேர்தலில் சாத்தியமானதால மட்டும்தான் இன்னைக்கு தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இந்த இரண்டு தேர்தல்களும் மிகப்பெரிய விஷயமா பேசப்படுது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இந்த இடத்துல தாவேக தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இப்போ அந்த 1967 தேர்தல் 1977 தேர்தல் அப்படி என்னதான் நடந்துச்சு தெரிஞ்சுக்கலாமா? 1967 ஆண்டுல தமிழ்நாட்டிலே நடந்த சட்டமன்ற தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சியையே அந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல் முறியடிச்சிருந்துச்சு. சுதந்திரத்திற்காக போராடிய காங்கிரஸ் அரசை விரட்டி திமுக அரசு மாபெரும் இடத்தையே கைப்பற்றி இருந்தாங்க. இவ்வளவு ஏன், அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியால தமிழ்நாட்டுல ஒரு முறை கூட ஆட்சியை பிடிக்க முடியாம போனது இந்த இடத்துல ரொம்பவே குறிப்பிடத்தக்க விஷயம். அதிலும் குறிப்பா 1965 ஆண்டு இந்திய ஆட்சி மொழியா ஆக்குவோம் அப்படின்னு சொன்ன விஷயங்களை எதிர்த்து திமுக அரசு போராடியது 1967 ஆண்டு அவங்க அரியணையை பிடிச்சதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாவே அமைஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கட்டத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது காங்கிரஸை எதிர்த்து நடத்தப்படும் போராட்டமாவே மாறுச்சு. அப்போதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தா 3 படி அரிசி 1 ரூபாய்க்கு கொடுப்போம், 3 படி இல்லைனாலும் 1 படி அரிசி 1 ரூபாய்க்கு கொடுப்போங்கிற மிகப்பெரிய விஷயத்தை முன்வச்சு தன்னுடைய அரசியல் நோக்கத்தையுமே அவரு மிக சிறப்பா வழிநடத்தி போனாரு. பேரறிஞர் அண்ணாவுடைய இந்த வார்த்தைகள் தேர்தலுடைய வாக்குகள்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. திமுக தரப்புல 174 இடங்கள்ல போட்டியிடப்பட்டு கிட்டத்தட்ட 137 இடங்களை கைப்பற்றி இருந்தாங்க. ஆனா 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போட்டியிட்ட காங்கிரஸால வெறும் 51 இடங்கள் மட்டும்தான் கைப்பற்ற முடிஞ்சது. ஒரு மாநில கட்சி இது போல யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அரசியல் களத்துல திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அமைஞ்சது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் திமுக கட்சியில தொடர்ந்திருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளால அந்த கட்சியிலிருந்து வெளியேறி அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய கட்சியை தொடங்கினாரு. அதற்கு பிறகு வந்த 1977 ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு அபார வெற்றியை அதிமுக கைப்பற்றினாங்க. ஒரு புதுசா வந்த கட்சி யாராலையுமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு வெற்றியை தனக்குன்னு சொந்தமாக்குனது இந்திய வரலாற்றுல மட்டுமில்லாம அரசியல் களம் முழுவதும் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. 1977 அரசியல் களத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருபுறம் திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, இந்திரா காங்கிரஸ்னு அந்த தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 4 முனை தேர்தல் போட்டியா அமைஞ்சிருந்துச்சு. ஆனா தேர்தல் முடிவுகள் இந்தியாவுல பல கட்சிகளும் வாயடைத்து போகக்கூடிய ஒரு வெற்றியை தான் அந்த தேர்தலுடைய முடிவுகள் நமக்கு வெளிக்காட்டியது. 1967 தேர்தலா இருக்கட்டும், 1977 தேர்தலா இருக்கட்டும், இந்த இரண்டு தேர்தல்களிலுமே புதிதாக வந்த கட்சிகள் தான் ஆட்சியை பிடித்திருந்தாலும் அதற்கு முன்னாடி அவர்கள் போட்ட அஸ்திவாரமானது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் அந்த இரு கட்சிகளாலும் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம கட்சியினுடைய தலைவர்கள் அரசியலுக்கும் அரசியல் களத்திற்கும் புதிதானவர்கள் கிடையாது. மக்களோடு மக்களாக நின்று தங்களுடைய அரசியல் ஆரம்ப கட்டங்களை மக்களோடு இருந்து தொடங்கி மக்களுக்கான பல சேவைகளை செய்து எம்பி எம்எல்ஏன்னு படிப்படியாக வெற்றி கண்டவர்கள். இப்படி அண்ணாவும் எம்ஜிஆர் அவர்களும் பல ஆண்டுகளாக அரசியல் களத்தில் பயணித்து வெற்றி கண்டவர்கள். ஆனா இப்படிப்பட்ட ஒரு தேர்தலோடு புதிதாக கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் தங்களை ஒப்பிட்டு பேசுவது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியானது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பல சலசலப்புகளும் தான் இப்போ அரசியல் வட்டாரங்கள் முழுக்க எழத் தொடங்கி இருக்கு.